இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இன்று நாம் விக்ரமாதித்தன் கதையை பார்க்கலாம். போஜராஜன் 4வது நாளாக 32 படிகளை கொண்ட நம்முடைய விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனத்தை நோக்கி அதில் அமர்வதற்காக அவர் போகிறார். தன்னுடைய சொந்தங்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு மங்களவாத்தியத்தோடு அங்கே போகிறாரு. போனோடனே ஏற்கனவே 3 பதுமைகள் கதை சொல்லியிருக்குன்னு பார்த்தோம். ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு பதுமை காவலாக இருக்கும். 3 பதுமைகள் சொல்லிடுச்சு. இப்போ 4வது பதுமையாகிய மங்கள கல்யாணி வள்ளி அப்படின்னு அந்த பதுமையோட பேர். அந்த படியை 4வது படியில் கொண்டு காலை வைக்கிறாரு. வச்சோன்னே இந்த மங்கள கல்யாணி வள்ளி பதுமை கை கொட்டி சிரிக்குது. அவருக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் தான், 3 பதுமைகள் அப்படி தான் சிரித்தது இல்லையா. இவர் உடனே சொல்கிறாரு, அந்த பதுமையை நோக்கி கை கூப்பி சொல்கிறார், நீ என்ன எதுக்காக சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் இந்த காரணத்தை உன் வாயால் நான் கேட்க விரும்புகிறேன்றார். அப்போ அந்த பதுமை சொல்லுது, எங்கள் ராஜாவுடைய அந்த சிம்மாசனத்தில் உனக்கு உட்காரணும்னு எவ்வளோ ஆசை இருக்கு பாரு, அதை நினச்சி எனக்கு சிரிப்பு வருது. அவருடைய திறமையும் அவருடைய அறிவும் புத்தி கூர்மையும் உனக்கு இருக்குன்னு நீ நினச்சின்னா நான் சொல்கிற இந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணு, என்னை தாண்டிப்போ அப்படின்னு சொல்லுது. சரி சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த படிக்கு கீழே உட்காந்து கதையை கேட்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏற்கனவே பார்த்தோம், பட்டிக்கும் நம்ம விக்ரமாதித்தரும் காடாறு மாதம் நாடாறு மாதமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ 2வது காடாறு மாதம் வந்துடுச்சு. இப்போ நாட்டை மந்திரிகள்கிட்டலாம் ஒப்படைச்சிட்டு தன்னுடைய முதல் மந்திரியான பட்டியோட இவர் காட்டுக்கு கிளம்புறாரு. காட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. யாருடைய உதவியோட? வேதாளத்தோட உதவியோட. அந்த வேதாளம் இவங்களை தன்னுடைய முதுகு மேலே வச்சுட்டு அப்படியே வானத்துல எல்லாம் விமானம் மாதிரி பறந்து அப்படி போய்கிட்டே இருக்காங்க. எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போனோன்னா ஒரே செண்பகப்பூ வாசனையாக இருக்குது. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம விக்ரமாதித்தருக்கு எப்படி, ஏன்னா கீழே ஒரு தடாகம்னா ஒரு சின்ன ஒரு குளம் மாட்டி நீராடுற மாதிரி குளிக்கிற மாதிரி ஒரு குளம் இருந்துச்சாம். அந்த இடத்துல பூக்கள் அதுன்னு இருந்து, ஒருவேளை அதுலேருந்து வருதோ என்னமோ, எதுக்கும் போய் பார்த்துட்டு வா பட்டி அப்படின்னு சொன்னோன்னா பட்டி போய் பார்க்குறாரு. எல்லா இடமும் பார்த்துட்டு வராரு. ஒன்றையும் காணோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஆள் சொல்கிறாரு, ஐயோ இன்னைக்கு ஏன் நீங்கள் வந்தீங்கன்னு கேட்குறாரு. ஏங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இங்கே பக்கத்தில் விஜயநகரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த நாட்டினுடைய ராஜா பேர் விஜயரங்கன்னு பேர். அவருடைய பெண்ணுக்கு பேர் செண்பகவல்லின்னு பேர். அவள் வந்தாலே அவளுடைய உடம்புலேருந்து ஒரு செண்பக வாசனை வரும். அவளுடைய உடம்புலேருந்து செண்பகப்பூ வாசனை வரும். அதனால அவள் ஆண் வாடையே கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கா. அப்படிப்பட்ட பெண் அவள். அதனால் அவன் வெள்ளிக்கிழமை இந்த தடாகத்தில் குளிக்கிறதுக்காக தன்னுடைய தோழிகளோடு வருவா. அதனால் நீங்கள் யாரும் இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை கட்டாயம் வந்துடுவா. நீங்கள் தயவு செஞ்சு வராதிங்க, இந்த இடத்துல நிற்காதீங்க. எப்போவுமே தண்டோரா போடுவாங்க. வியாழக்கிழமை ஆச்சுன்னா தண்டோரா போடுவாங்க. அப்படி மீறி யாராவது ஆணை பார்த்துட்டாங்கன்னா அவனுடைய தலையை வெட்டிடுவாங்க. தயவு செஞ்சு போயிடுங்க இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு இந்த பட்டி அங்கேருந்து விக்ரமாதித்தர்கிட்ட சொல்கிறாரு. உடனே விக்ரமாதித்தர் கேட்குறாரு, ஆக எப்படி நான் அந்த பெண்ணை பார்த்தே ஆகணும், நான் அந்த பெண்ணை திருமணம் செய்யவே விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, எப்போவுமே நம்ம பட்டிக்கு எப்படின்னா விக்ரமாதித்தர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றுறது தான் இவருடைய வழக்கமே. அதனால் நம்ம மன்னர் ஆசைப்பட்டுட்டார். அதனால் இந்த பெண்ணை நம்ம எப்படியாவது அந்த மன்னருக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, யோசிச்சுக்கிட்டே வர்றாரு. என்ன செய்யலாம், ஒன்றும் பண்ண முடியாது. மறுநாள் பார்த்தா கரெக்டாக இவங்களுக்கு ஏற்கனவே காளி தேவி வரம்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுவும் இல்லாமல் நம்ம வேதாள வேற பக்கத்துலேயே இருக்குது. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, காளி தேவிகிட்ட வேண்டிக்கிட்டு இவர் தன்னுடைய உருவத்தை மாற்றுறாங்க. என்ன சொல்கிறார், இவர் மன்னன்கிட்ட சொல்கிறார், மன்னா நான் ஒரு பெண்ணாக மாறி அந்த கூட்டமாக போயிடுறேன், நீங்கள் ஒரு வயதானவராக மாறி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் இவர் ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக அந்த பட்டி மாறிட்டு மறுநாள் அந்த பெண்கள் கூட்டமாக வராங்கல்ல, அந்த கூட்டமாக இவர் போயிடுறாரு. இவங்கெல்லாம் ஜாலியாக நீராடிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அரண்மனைக்கு வராங்க. அரண்மனையில் 8 வாசல் இருக்குது. 8 வாசலில் ஒவ்வொரு வாசல்லையும் 4 பேராக நின்றுடுறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில பட்டிக்கு. 7வது வாசலோடு இவர் நின்றுடுறாரு. 8வது வாசலுக்கு போக முடியல. ஏன்னா 8வது வாசலில் ரொம்ப நெருங்கின தோழிகள் தான் போகிறாங்க. அப்போ மீறி போனோம்னா நீ யாருன்னு கேட்டு நம்ம மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த காரியம் தோற்று போயிடுச்சு, எப்படி நம்ம அவளோட பேசுறது, அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு நம்மளுடைய முது கிழவனாக ரொம்ப வயதானவனாக வேடம் போட்டிருந்தார்ல அந்த நம்ம விக்ரமாதித்தர்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனால் விக்ரமாதித்தர் என்ன சொல்கிறாரு,
நான் கட்டாயம் அவளை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஏதாவது ஒரு வழிபார் மந்திரி அப்படின்னு சொன்னோன்னே இவர் உடனே என்ன பண்ணுறாரு, நான் அதை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வராரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே சரி நம்ம இங்கே இருக்கிறத விட உஜ்ஜயினிக்கே போய் காளி தேவி கிட்ட வந்து அருள் பெற்ற முதல் ஆளே நம்ம பட்டி தான். அதனால் பட்டி என்ன சொல்கிறாரு, நம்ம எப்படி காளி தேவிகிட்டே போய் வரம் கேட்டுட்டு வந்துடலாம், இங்கே நின்னோம்னா இது லாயக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. வந்தவன் ரொம்ப டயர்டாகிடுது, ஒரு மரத்தடியில் படுத்துட்டு இருக்கான். அப்போ அந்த சைடாக ஒரு முனிவர் வர்றார். இவனை பார்த்தோன்னே இவ்வளோ அழகாக இருக்கான், நம்ம ஒய்ஃப் வந்து ஆனால் என்ன பண்ணிடுவோம், அவனை பார்த்து மதிமயங்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு அவன் பின்னாடி போயிட போகிறான்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு செடியினுடைய வேரை எடுத்து அவன் மேலே தூக்கி போடுறாரு. உடனே அவன் ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக மாறிடுறான் பட்டி. இதெல்லாம் நம்ப முடியல இல்லைங்களா? ஆனாலும் அந்த காலத்தில் கதை வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. அப்போ இந்த போட்டுட்டு அவர் போயிடுறாரு. குளிச்சுட்டு அவர் அவருடைய குடிசைக்கு போயிடுறாரு. அப்போ அவருடைய முனிவருடைய ஒய்ஃப் வராங்க. வந்தவங்க பார்க்குறாங்க, இந்த பட்டி வந்து அழகான பெண்ணாக இருக்கிறத பார்த்தோன்னே, ஐயோ நம்ம கணவர் வந்தாங்கன்னா இவரை பார்த்து மதிமயங்கி நம்மளை விட்டுட்டு இவளோட போயிட போகிறான்னு சொல்லிட்டு இன்னொரு வேற எடுத்து அவன் மேலே போடுறாரு. போட்டோன்னே என்னடி இவன் திரும்பவும் பட்டியாக மாறிடுறான், ஆணாக மாறிடுறான். இப்போ இந்த பட்டிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, ஆணை பெண்ணாக்குறது பெண்ணை ஆணாக்குறதுன்ற ரகசியம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இதுவும் காளி தேவியினுடைய அருள் தான் நமக்கு, நம்ம அங்கே வரவேணா நீ இங்கேயே நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த 2 செடியையும் எடுத்துக்கிட்டு பிடுங்கிக்கிட்டு அங்கேருந்து வராரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு, விக்ரமாதித்தனை பார்த்து சொல்கிறாரு, நான் மன்னா உங்களை வந்து நான் வந்து ஒரு பெண்ணை அழகிய பெண்ணாக மாற்றிடுறேன், நான் வந்து அந்த ராஜா கிட்ட நம்ம போகலாம், அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த வேரை தூக்கி போட்டோன்னே விக்ரமாதித்தன் ஒரு அழகான பெண்ணாக மாறிடுறாரு. மாறினோடனே அவரையும் கூட்டிக்கிட்டு இவர் நேராக வந்து இந்த ராஜா கிட்ட வர்றாரு. வந்துட்டு சல்லிய ராஜா, நான் ஒரே ஒரு விண்ணப்பம் உங்கள்கிட்ட, என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி இந்த பெண் வந்து விக்ரமாதித்த ராஜாவுடைய தங்கச்சி. அப்படியா அப்படின்னு. ஆமாம், இப்போ வந்து நான் விக்ரமாதித்தனை வந்து என்னதான் என்னுடைய நான் வந்து அவங்க வீட்டு மாப்பிள்ளையாக இருந்தால் கூட அவனுக்கு நான் கப்பம் கட்டுறேன், அந்த கப்பம் கட்ட என்னால் முடியலை, அதனால் அவன் என்ன சொல்லிட்டான், தன்னுடைய தங்கை கணவன் கூட பார்க்காம நீ என்ன பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது, எனக்கு பணத்தை கொண்டு கொடு, உன் பெண்டாட்டியை கூட அடகு வச்சாவது எனக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அது ரொம்ப அவமானமாக போயிடுச்சு, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து என்னுடைய ஒய்ஃபை வந்து இப்போ அடமானமாக வைக்கிறேன், மீட்டுக்கிறேன் நான். ஐயோ விக்ரமாதித்தனுடைய தங்கச்சியா, வேண்டாம் இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அப்புறம் நான் வந்து எனக்கு பொல்லாப்புக்கு ஆகிடுவேன், நான் சும்மாவே காசு தரேன். இல்லை காசெல்லாம் சும்மாலாம் நீங்கள் தர வேணாம், தயவு செஞ்சு நீங்கள் இவளை வந்து உங்களுக்கு ஒரு பெண் இருக்காளாமே செண்பகவல்லின்னு, அந்த பெண்ணுக்கு ஒரு அரண்மனை கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அந்த அரண்மனையில் இவளையும் ஒரு தோழியாக வச்சுக்க சொல்லுங்கள், கொஞ்ச நாளில் நான் வந்து இவளை மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செண்பகவல்லியினுடைய அரண்மனையில் கொண்டு வந்து இவளை தாதி பெண்ணாக நம்ம பெண்ணாக மாறின விக்ரமாதித்தரை கொண்டு வந்து விடுறாங்க. விட்டோன்னே இவரும் நீங்கள் இங்கேயே இருங்கம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி பட்டி போய் காட்டுக்கு போய் தன்னுடைய உடம்பை, அப்போல்லாம் அந்த காலத்தில் கூடு விட்டு கூடு பாய்வாங்கன்னு ஏற்கனவே கதைகளில் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ இவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய உடம்பை வந்து ஒரு இடத்துல பத்திரப்படுத்திட்டு அங்கேருந்த ஒரு அணிலினுடைய உடம்புல புகுந்துக்கிட்டு என்ன நடக்குது, ஏன்னா ராஜாவுக்கு இவர் ஹெல்ப் பண்ணணும்ல, கொண்டு விட்டு வந்துட்டாரு, என்னன்னு தெரியணும்ல, அதனால அணிலோட வடிவத்தில் அப்பப்போ போய் அந்த அரண்மனைக்கு போய் பார்த்துக்கிட்டே வராரு. இப்படி இருக்கிற காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செண்பகவல்லி கொஞ்ச நாளில் இந்த விக்ரமாதித்தர் இருக்கார் இல்லையா, அந்த பெண் உருவில் அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார். ரொம்ப தோழியாகவே, தன்னுடைய அந்தரங்க தோழியாக இருந்து அவர்கிட்ட எல்லாமே ஃப்ரெண்டாக நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஒன்றாக 2 பேரும் ஒரே பெட்டில் படுக்கிற அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க, திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இருந்து விக்ரமாதித்தரால் கண்டுபிடிக்க முடியல, எதனால் இவன் ஆண் வாடையே பிடிக்கலைங்கிறா, ஏன் ஆண்களை வெறுத்து ஒதுக்குறா அப்படிங்கிறது இவருக்கு தெரியணும்னு ஒரே ஆசை. ஆனால் இவ வந்து அந்த பக்கத்திலே வந்து அதை பற்றியே சொல்ல மாட்டேங்கிறா, மற்ற எல்லாம் பேசுகிறாள் ஒழிய அதை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறா. அதனால இவருக்கு ஒரே யோசனையாக இருந்தது, எப்படியாவது இவ வாயிலேருந்து அந்த விஷயத்தை கறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் இப்படி போய் உட்காந்துக்கிறாரு, சோகமாக ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு இருந்தார். உட்காந்தோடனே அங்கேருந்து செண்பகவல்லி வந்து குதித்து விளையாடுறதுக்காக வந்தால் தன்னுடைய தோழி வந்து ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே, ஏன் நீ வருத்தமாக உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு, என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிறான்னு கேட்டிங்களா, அந்த கதையை அவர் என்ன சொல்லியிருப்பார், அந்த வருத்தப்பட்டா அப்படின்றதுக்கு அவர் என்ன மறுமொழி சொன்னார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.